முன்னொரு காலத்துல துல்கர்னைன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தாரு. அவர்கிட்ட இல்லாத செல்வங்களே இல்லை. அவரோட ஆட்சி நிலப்பரப்பும் ரொம்பவே பெருசா இருந்துச்சு. அப்படி இருக்கிற ஒரு மன்னர் கிழக்குல இருந்து மேற்குக்கு ஒரு மிகப்பெரிய பயணத்துல ஈடுபடுறாரு. அப்படி அவர் பயணம் போகும்போது அவர் கூட சில நபர்களையும் கூட்டிட்டு போறாரு. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது இடையில இருக்கிற ஊர்ல இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் அவரால் முடிஞ்ச உதவிகளையும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதையும் தீர்த்து வச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அந்த மன்னர், நீங்க நல்லவரா இருந்து இந்த மக்களுக்கும் நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா நானும் உங்களுக்கு நல்லது செய்வேன், நீங்க கெட்டவரா இருந்து மக்களுக்கு இடையில தீங்கு விளைவிச்சீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை தண்டிப்பேன் அப்படிங்கிறத மக்களுக்கு இடையில ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்திட்டு வந்தாரு. இப்படி இவங்களோட பயணத்தை மேற்கொண்டுட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும்போது 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற ஒரு பழங்குடியினரை இவங்க பாக்குறாங்க. அவங்க பேசுற மொழி கூட இவங்களுக்கு புரியல. அப்படி இருந்தாலும் அவங்க கூட எப்பயாவது கம்யூனிகேட் பண்ணணும்ட்டு சைகையிலேயே அவங்க கூட பேசுறாங்க. அப்படி அவங்க பேசும்போது அந்த மக்கள் அந்த மன்னர்கிட்ட என்ன சைகையில சொல்றாங்கன்னா, இந்த மலைகளுக்கு இடையில நாங்க மட்டும் வாழல, எங்களுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பழங்குடியினர் வாழ்றாங்க, அவங்க அடிக்கடி வெளியே வந்து இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் காயப்படுத்துறாங்க, அவங்க கிட்ட இருந்து எங்களை பேர் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்காக நாங்க செல்வங்கள் எதுனும் உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மன்னர், உங்களோட செல்வம் எனக்கு தேவையில்லை, அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு உங்களோட உழைப்பு தான் எனக்கு தேவை, உங்க உழைப்பை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த மக்களும் சரின்னு சொல்லி எல்லாரும் தயாராகிறாங்க. அந்த மன்னர் அந்த மக்கள் கிட்ட எனக்கு இரும்பு பாலங்களை கொண்டு வாங்க அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அந்த பாலங்களை அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் இருக்கிற அந்த இடத்த சுத்தி அந்த பாலத்தை உருக்கி ஒரு சுவர் மாதிரி கட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த மக்கள் கிட்ட எனக்கு செம்பு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி செம்பையும் கொண்டு வந்தோடனே அதையும் உருக்கி அந்த இரும்பு பாலத்து மேலேயே ஊத்துறாரு. அப்படி இரும்பையும் செம்பையும் உருக்கி ஊத்துனதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட இந்த பாலத்தை தாண்டி அவங்களால வர முடியாது, இதை உடைச்சிட்டும் வர முடியாது, இது இறைவனோட அருள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு நாள் இறைவனால இந்த சுவர் உடைக்கப்படும், அப்படி உடைக்கப்படும் போது அந்த கூட்டத்தினர் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்தினரால அந்த சுவரை உடைச்சிட்டும் வர முடியல, தாண்டியும் வர முடியல. ஆனா அவங்க கண்டிப்பா ஒரு நாள் வெளியே வருவாங்க அப்படிங்கிற பயம் மக்களுக்கு இடையில இருந்துட்டே தான் இருந்துச்சு. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது யஜூஜ் அப்புறம் மஜூஜோட கூட்டம் எப்படி அடைக்கப்பட்டாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்த்தோம். இதுக்கப்புறமா அவங்க எப்ப வெளியே வருவாங்க, எப்படி வெளியே வருவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இஸ்லாமிக் மித்தாலஜி படி கியாமத் நாளுக்கு முன்னாடி, அதாவது இந்த உலக அழிவோட நாளுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அறிகுறிகள்ல முக்கிய அறிகுறிகள்ல 3வது அறிகுறி தான் இந்த யஜூஜ் மஜூஜோட கூட்டத்தினரோட வருகை. இந்த உலகத்துல தஜ்ஜால் வெளிப்பட்டு அப்புறம் ஈசா நபி இந்த பூமிக்கு வந்து அந்த தஜ்ஜாலை கொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த உலகத்துல யஜூஜ் மஜூஜ் அப்படிங்கிற கூட்டத்தினரோட வருகை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வரும்போது மலை மேடுகள்ல இருந்து இறக்கத்தை நோக்கி வேக வேகமா ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட எண்ணிக்கையும் பசியும் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இவங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னா, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை சேர்ந்த ஒரு நபரால இந்த உலகத்துல 1000 குட்டிகளை போட முடியும் அப்படின்னா இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு அதிகமான அளவுல இருப்பாங்க அப்படின்னு வச்சு பாத்துக்கோங்க. இவங்க வெளியே வரும்போது தபர்யா அப்படிங்கிற ஒரு ஏரியா கடந்து போறாங்க. அந்த கடந்து போகும்போது முன்னாடி வர யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வந்துட்டு அந்த ஏரியில இருக்கிற மொத்த தண்ணியுமே குடிச்சிட்டு போயிடுவாங்க. பின்னாடி வர கூட்டத்தினர் வந்துட்டு இங்க ஒருவேளை தண்ணி ஒரு காலத்துல இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு பேசிக்கிற அளவுக்கு அவங்களோட தாகமும் பசியும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வெளியே வந்து கொஞ்ச நாள்லயே இந்த பூமியில இருக்கிற மொத்த வளங்களையும் இவங்களே தின்னு தீர்த்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால மக்களுக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஈசா நபி இந்த பூமியில தானே இருக்காரு, அவரு வந்துட்டு இறைவன் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்குவாரு, எப்படியாவது எங்களை இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு ஈசா நபி இறைவன் கிட்ட கேட்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஈசா நபி இறைவன் கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா இறைவன் வானத்துல இருந்து புழுக்களை அனுப்பி வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த புழுக்கள் யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினரோட பிடரி முடிக்கு அடியில போய் அவங்க கழுத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள சாப்பிட்டு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி செத்ததுக்கு அப்புறமா இந்த உலகம் ஃபுல்லாவே அவங்களோட பிணமும் அவங்களோட நாற்றமும் அதிகமா இருக்கும், அதனால மக்கள் ரொம்பவே அவதிப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் ஈசா நபி இந்த பிணங்களை எப்படியாவது அகற்றுமாறு இறைவன் கிட்ட வந்து மறுபடியும் கெஞ்சி கேட்கிறாரு. அதுக்கப்புறமா இறைவன் வானத்துல இருந்து ஒரு பறவை கூட்டத்தை வந்துட்டு பூமிக்கு அனுப்பி வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பறவைகளோட கழுத்து ஒட்டகத்தோட கழுத்து மாதிரி ரொம்ப நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பறவைகள் பூமிக்கு வந்து யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை சேர்ந்தவங்களோட பிணத்தெல்லாம் தூக்கி இறைவன் எந்த இடத்துல சொன்னாரோ அந்த இடத்துல போடுதுங்க. அதுக்கப்புறமா இறைவன் இந்த பூமிக்கு ஒரு மிகப்பெரிய மலையை அனுப்பி வைக்கிறாரு. அது இந்த பூமியில இருக்கிற எல்லா பொருள் மேலையும் பட்டு எல்லா வீட்டு மேலையும் பட்டு இந்த பூமியவே மொத்தமா கழுவும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த மலை வந்துட்டு இந்த பூமியை மொத்தமா கழுவுனதுக்கு அப்புறம் இந்த பூமி பார்க்கவே
ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கிளீனா இருக்குமாமா. இதுதான் யஜூஜ் மஜூஜ் அப்புறம் அவங்களோட கூட்டத்தோட முழு கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த கதை உலக அழிவுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மிகப்பெரிய அறிகுறிகள்ல 3வது அறிகுறி. இதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அறிகுறிகளை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னாடியே அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்டா தனியா கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஆர்க்கோட நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கலாம்.